அருளன்பு பண்பில் நிகரற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் அல்லாஹ். சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து நடத்தும் 6 மாத டிப்ளமா இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன் பயிற்சி வகுப்பினுடைய துவக்க விழா நிகழ்வில் கலந்திருக்கிற உங்கள் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஸ்கில்நெட் என்னும் இந்த பயிற்சி நிறுவனம் தொடர்ச்சியாக திறன் மேம்பாடு சார்ந்த பல்வேறு பயிற்சி வகுப்புகளை கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இணைய வழியில் வகுப்புகளை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வருகிற ஸ்கில்நெட்டுடைய ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டிற்காக பல்வேறு விதமான வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி, பிஜி டிப்ளமா இன் அப்ளைடு சைக்காலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சில், மாஸ்டர் மாண்டிசோரி எஜுகேஷன், டிப்ளமா இன் டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஜேர்னலிசம் என்று பல்வேறு வகையான வகுப்புகளை நாம் தொடர்ச்சியாக இணைய வழியில் அகிலம் உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கிற தமிழ் உள்ளங்களுடைய தமிழ் மக்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று டிப்ளமா இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன் என்கிற இந்த 6 மாத ஆன்லைன் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பினுடைய துவக்கம் நிகழ்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே தமிழ் இஸ்லாமியர்களாக தமிழ் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் மிகப்பெரிய 2 பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒன்று, இஸ்லாம் என்னும் சத்திய மார்க்கம் அரபு நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்து நாம் அதை ஏற்றுக்கொண்டது. இன்னொரு பெரும்பாக்கியம் என்னவென்றால், தமிழ் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் உலகின் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான செம்மொழி அந்தஸ்து பெற்ற 2 மொழிகளை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் அல்லாஹ் நாடினால் பேசுவதற்கும் தகுதி பெற்றிருக்கும். உலகில் 2 மொழிகள், அதுவும் செம்மொழி அந்தஸ்து பெற்ற 2 மொழிகளை ஆழப் பழகுகிற வாய்ப்பு தமிழ் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகத்திலும் பிறந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. சீனாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கும், கிரேக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கும். உலகில் ஆகப்பழமையான மொழிகளாக கருதப்படுகிற 6 முதன்மையான மொழிகளில் தமிழும் ஒன்று. அந்த வகையில் தமிழையும் அரபையும் சேர்த்து கற்றுக்கொள்கிற, வாசிக்கிற, பேசுகிற, எழுதுகிற வாய்ப்பு தமிழ் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நாட்டம். சரி, இப்ப இந்த அரபிக் டீச்சர் எஜுகேஷன் உடைய தொடக்கம் என்ன என்று பார்த்தால், உலகில் மிகச்சிறந்த மொழிகள் என்று வரிசைப்படுத்தப்படுகிற மொழிகள். நான் அடிப்படையிலே ஒரு உயர்கல்வி ட்ரெயினராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் எந்த அரங்கிலெல்லாம் பேசுகிறேனோ, குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடமெல்லாம் பேசுகிறேனோ, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியில் மாணவர்கள் முன்னால், இளைஞர்கள் முன்னால் பேசுகிறேனோ அங்கே ஒரு செய்தியை வலியுறுத்தி சொல்வேன். நீங்கள் எந்த படிப்பை வேண்டுமானாலும் படிக்கலாம். அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பிபிஏ ஆக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம். என்ன படிப்பு வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். அந்த படிப்போடு சேர்ந்து உலகின் தலைச்சிறந்த பிசினஸ் லாங்குவேஜஸ் எனப்படுகிற, உலகின் முதன்மை வணிக மொழிகள் எனப்படுகிற பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அரபிக், ஜப்பானீஸ், ஜெர்மனி, இது மாதிரியான, குறிப்பாக சீனம், இது மாதிரியான மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 4 வருஷம் ஒரு பையன் படிக்கிறானா, குறைந்தபட்சம் ஓராண்டிற்கு ஒரு மொழி என்று துணை மொழியாக இவற்றை கற்றுக்கொண்டால் 4 ஆண்டுகளில் தமிழ், ஆங்கிலம் தவிர
மீதம் 4 இன்டர்நேஷனல் பிசினஸ் லாங்குவேஜ் எனப்படுகிற இந்த வணிக மொழியை கற்றுக்கொண்டால் இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கார்பரேட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல இவருடைய டிகிரியோட சேர்ந்து 6 மொழிகளை கற்றுக்கொண்டால் அவர் இடம்பெறக்கூடிய பொசிஷன், அவருக்காக காத்திருக்கக்கூடிய பதவிகள் மிகப்பெரிய இடமாக இருக்கும். பல நாடுகளோடு பிசினஸ் கரஸ்பாண்டிங் வைத்திருக்கக்கூடிய கம்பெனில 5 மொழிகள் 6 மொழி புலமையோட ஒரு மாணவர் போய் வேலைக்கு சேர்றாருன்னா அவர் அடையக்கூடிய ப்ரமோஷன், கம்பெனியில் அவர் இருக்கக்கூடிய இடம் என்பது தனித்துவமானதாக இருக்கும். பல நாடுகளோடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய, பல நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய, அதிகாரத்தின் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த மொழி நமக்கு தரும். அந்த வகையிலும் அல்லாஹ் தமிழர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த, தமிழ் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை தந்தால் நாம் தமிழோடு நம்முடைய இறையியல் தேவைக்காக சின்னஞ்சிறு வயதிலேயே அரபு மொழியை வாசிப்பதற்கு ஓதுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கும். அப்ப இந்த மொழியை நாம் வெறும் இறையியல் மொழியாக மட்டும் பயன்படுத்தி கொண்டோம் என்றால், குரானை ஓதுவதற்கு, தஜ்வீத் செய்வதற்கு, இறைவனை தொழுவதற்காக மட்டும் இந்த செம்மொழி அந்தஸ்து மிக்க ஆக சிறப்புடைய மொழிகளில் ஒன்றாக இருக்கிற அரபு மொழியை வெறும் இறையியல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் ஆகரத்தினுடைய வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே அரபு மொழியை நாம் நம்முடைய ஸ்கில்லுக்காக, டெவலப்மெண்ட்டிற்காக, நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆகரத்தில் மட்டுமல்ல துனியாவிலும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து செல்வதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் இப்போது பல பல்கலைக்கழகங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில் அரபு மொழியை பாடப்பகுதியாக வைத்திருக்கிறார். பார்ட் 1 லாங்குவேஜ் என்று பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் படித்தவர்கள் தேவைப்பட்டால் கல்லூரியில முதல் 2 ஆண்டுகள் அரபு மொழியை எடுத்து படிக்க முடியும். அப்படி அரபு மொழியை கற்றுக் கொடுப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த மொழியினுடைய எழுத்துக்கள், இலக்கணம் போன்ற பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இப்போது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பத்ர் யுத்தத்திலே பெருமானார் ஒரு அற்புதமான முன்மாதிரியை நமக்கு தந்தார். உலகில் எந்த சமுதாயத்திலும் போர் பிணை கைதிகளுக்கு வைக்கப்படாத பிணையம் அது. பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த தொகையை செலுத்திவிட்டு அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். தொகையை செலுத்த முடியாத அடிமைகளாக பிணை கைதிகள் இருக்கிறார். இவர்களை என்ன செய்யலாம் என்கிற கேள்வி வந்த போது ஒவ்வொரு சகாபாக்களும், ஒவ்வொரு நபித்தோழரும், ஒவ்வொரு தனி மனிதரும் அவரவருக்கு விருப்பப்படுகிற விஷயத்தை சொல்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், உங்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எங்களில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்ப கல்வி என்பது ஆசிரியராக உருவாகி பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் முடிச்சு அங்க போய் நான் ப்ரொஃபஷனலா டீச்சர் என்று உட்கார்ந்து இருக்கிறவர் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எது தெரியுமோ அதை தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் தொடர்ச்சியாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதழியலை கற்றேன். இதழியல் துறையிலே 20 ஆண்டு காலம் பணியாற்றினேன். நான் பெற்ற கல்வியோடு சேர்ந்த அனுபவத்தை இதழியல் வகுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். சைக்காலஜி, உளவியல் கற்றேன். உளவியலை அனுபவபூர்வமாக பயின்று கொண்டேன். இன்றைக்கு உளவியல் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். டிகிரிக்காக MA, MPhil, PhD தமிழ் பட்டம் பெற்றேன். தமிழை பயின்றேன், அனுபவம் பெற்றேன். இன்றைக்கு தமிழை கற்றுக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று இங்கே அரபு மொழியை முறையாக கற்று தேர்ந்து கற்றறிந்து பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தகைசால் தலைமைத்துவம் கொண்டவர்களை கொண்டு, பேராசிரியர்களை கொண்டு இந்த பாடப்பகுதி நடத்தப்படுகிறது. குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் பாடம் நடத்தக்கூடிய முறையியலில், ஏன்னா நிறைய ஆலிம்கள் இங்க சேர்ந்திருக்கீங்க, மதர்சால ஓதி பழகியவர்கள் சேர்ந்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் மதர்சாக்களுடைய பாடத்தினுடைய அமைப்பு, அந்த மெத்தடாலஜில உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பல்கலைக்கழகத்துல, கல்லூரியில சொல்லி கொடுக்கக்கூடிய முறையியல் மெத்தடாலஜில ஒரு லாங்குவேஜை எப்படி எளிமையா மற்றவர்களுக்கு வாசிக்க கத்துக் கொடுக்கிறது, எப்படி எளிமையா எழுதுறதுக்கு கத்துக் கொடுக்கிறது, வாக்கியங்களை, சொற்றொடர்களை எப்படி அமைப்பதற்கு கற்றுக் கொடுப்பது
இன்ஷா அல்லாஹ் நாடினால் இந்த வகுப்பு முடிவதற்குள்ளால் நீங்கள் அரபில் கட்டுரைகளை எழுதக்கூடிய அளவிற்கு, படைப்புகளை கொண்டு வருகிற அளவிற்கு ஆற்றல் உடையவர்களாக விளங்குவீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் நாம் பாடத்திட்டத்தையும் அதற்கு பொருத்தமான ஆசிரியரையும் நாம் அமைத்திருக்கிறோம். இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பினுடைய திட்டத்தின் முழு வடிவமைப்பை தந்து கரிக்குலம் என்கிற இந்த பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களை நமக்கு வகுப்பு நடத்துவதற்கான ஃபேக்கல்ட்டியாக வழங்கி இந்த திட்டத்தினுடைய பின்புலத்தில் மிக முக்கியமான ஒரு ஆணிவேராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, பலமுறை நாம் ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்துகிற பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அரபு மொழி குறித்தும் அரபு பாடப்பகுதிகள் குறித்தும் மிக தெளிவான பல்வேறு விளக்கங்களை சமூகம் பயன்பெறுகிற வகையில் தந்த சென்னை கிரசன்ட், சென்னை வண்டலூர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற BS அப்துல் ரஹ்மான் குரூப் ஆஃப் கம்பெனி கிரசன்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அரபுத்துறை அரபு புலத்தினுடைய தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் அந்த கிரசன்ட் அரபியல் துறையினுடைய மிக முக்கியமான அங்கத்தில் ஒருவருமாக இருக்கக்கூடிய அப்துல் ஹயீம் அவர்கள், முனைவர் அப்துல் ஹயீம் அவர்கள் இந்த வகுப்பை துவங்கி வைத்து உரையாற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது போன்ற பல்வேறு முயற்சிகளுக்காக நான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு முயற்சிக்காக அவர்களை தொடர்பு கொண்டாலும், எந்த வேலை நெருக்கடிகளுக்கு, வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் அதை நிராகரிக்காமல், மறுக்காமல், அதை அப்படியே ஏற்று உரிய காலத்தில் உரிய நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்புடையவராக டாக்டர் அப்துல் ஹயீம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மாணவர்களை, ஆதி பெருமக்களை அரபிக் துறையில், இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அரபியல் மொழியியலில், ஆராய்ச்சி துறையில் உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளில் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குகிற இந்த பேராசிரியர், இந்த கல்வி நம்முடைய டிப்ளமா பயிற்சி வகுப்பினுடைய ஒரு முக்கியமாக அங்கமாக இருந்து செயல்படுவதற்கு இசைவு தெரிவித்தது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதோடு சேர்ந்து அவர்கள் சார்ந்து இயங்குகிற அவர்களுடைய ஃபேக்கல்டி நம்மோடு இந்த வகுப்பை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்று, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களையும் அன்போடு வரவேற்று, இப்போது இந்த வகுப்பை முறையாக துவங்கி வைத்து இந்த டிப்ளமா இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன் பாடத்திட்டம் என்ன உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறது, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள், என்ன பயன்கள் உங்களை வந்தடைய இருக்கிறது என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள். 6 மாத இந்த பயிற்சி வகுப்பினுடைய நிறைவுக்கு பிறகு மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நியூ டெல்லி, அந்த அஃபிலியேஷன் போர்டு, அந்த நிறுவனத்தில் இருந்து நாம் முறையாக அங்கே பதிவு செய்துதான் இந்த வகுப்பை நடத்துகிறோம். அந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு டிப்ளமா இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பயன்பெறக்கூடிய வகையில் மதிப்புடைய ஒரு சான்றிதழை பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்ல இறைவன் இந்த வகுப்பை நிறைவாக்கி எல்லா விதமான அறிவு செல்வத்தையும் இந்த வகுப்பில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள் புரிவானாக என வேண்டி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை மீண்டும் அழைத்து இப்போது டாக்டர் அப்துல் ஹயீம் அவர்கள் இந்த 6 மாத பயிற்சி வகுப்பில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், இந்த பாடம் உங்களுக்கு என்ன பயன் தரப்போகிறது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுக்கலாம் சார், கேக்குதா?
கேக்குது சார், கேக்குது. கேக்குது சார், கேக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம்ல சார்? சார் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. صدق الله العلي العظيم. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்கில்நெட் ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் எம் முகமது அஸ்கர் அவர்களே, இந்த ஸ்கில்நெட் எடுன் பிளட்ஸோட இணைந்து சென்னையில் இருக்கக்கூடிய எடு பிளட்ஸ் உடைய அகாடமியுடன் இணைந்து டிப்ளமோ இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன் என்ற ஆன்லைன் வகுப்பு தொடக்க விழாவில் என்னையும் அழைத்து பேச அழைத்தமைக்கு மிக்க முதற்கன எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நாள் தமிழ்நாட்டின் அரபி மொழியியலாளர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அரபி மொழியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மதரசாக்கள், ஸ்கூல்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என அரபி மொழியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எண்ணிலடங்காதவர்கள். ஆனால் இந்த அரபி மொழியை கற்றுக்கொண்டு போதிக்கக்கூடியவர்களின் துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படிப்பட்ட டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் என்ற ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அதிலும் குறிப்பாக பாருங்க, கேரளால கூட பிஎட் இருக்கு, அரபிக்கு பிஎட் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் லைன்ல டீச்சர் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய அளவில் அரபி மொழி சார்ந்த வகுப்புகளுக்கு சரியான பயிற்சியே இல்லாமல் இருக்கு. அதன் காரணமாக நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது கண்கூடான உண்மை. நாங்கள் எல்லாம் இதை கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெரும்பாலும் ஆசிரியர்கள் என்று இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பணியாற்றக்கூடிய, மதரசாக்களிலும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் என்று பார்த்தால், பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி என்ற அடிப்படையில் வராமல் கல்வி கற்றுக்கொண்ட பின்பு அப்படியே ஆசிரியராக மாறி அவருடைய சுய முன்னேற்றத்தின் மூலமாக, அவருடைய சுய அக்கறையின் காரணமாக ஆசிரியராக அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அந்த வகையில் இந்த டிப்ளமோ இன் அரபிக் டீச்சர் எஜுகேஷன், இந்த வகுப்பு சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய வகுப்பு என்றுதான் சொல்லணும். அந்த வகையில் இந்த ஸ்கில்நெட்டுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்முடைய அஸ்கர் சார் அவர்கள் நீண்ட காலமாக நம்முடன் தொடர்பில் இருந்து இது போன்ற பயிற்சிகளை வேறு வேறு தளங்களில் நடத்தி கொண்டு இருக்கிறார். சைக்காலஜி போன்ற முக்கியமான துறைகளில் எல்லாம் இது போன்ற வகுப்புகளை நடத்துறாங்க. அதே போல டெக்னிக்கல் லைன்ல மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குகிறார்கள். இதழியல் சார்ந்த பயிற்சிகளை நிறைய வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற வகுப்புகள்ல ஆலிம்களும் கூட, நிறைய தமிழ்நாட்டின் பிரபலமான ஆலிம்களும் கூட கலந்து கொண்டு இதழியல் சார்ந்த நிறைய பயிற்சிகளை பெற்றவர்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில் அரபிக் டீச்சர்ஸ் அவங்களுடைய பொறுப்பு, கடமை எந்த அளவுக்கு, அவங்களுடைய உழைப்பு பெரிய அளவில் இருக்கு. டீச்சர்ஸுடைய உழைப்பு யாரோடும் ஒப்பிட முடியாத மிகப்பெரிய உழைப்பு டீச்சர்ஸ் தரப்புல இருந்தாலும் கூட அது சரியான முறையில் மாணவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை கண்காணிப்பதில், என்பதை உறுதிப்படுத்துவதில் ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அரபி மொழியை கற்றுக் கொடுப்பதில்.
நீங்க ஒரு கம்பேரிசன் எடுத்து பாருங்க. ஆங்கில மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் என்னென்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் என்னென்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வகுப்பு அமைப்புகள் என்னென்ன, எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே பிரம்மாண்டமான அளவுக்கு, அதாவது உலகில் இருக்கக்கூடிய ஆங்கில மொழி சார்ந்த நாடுகள் அத்தனையுமே இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கென்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதற்கான ஆராய்ச்சிகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்போ ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு என்னவெல்லாம் தேவை, அது எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், முறைகள் என்ன, அதனுடைய நியூ டெக்னாலஜிலாம் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதே போல மெத்தடாலஜி எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு மொழிக்கும் எப்படி செய்யப்படுகிறது. ஆனால் அரபி மொழி மட்டும் ஆரம்ப காலத்தில் எப்படி போதிக்கப்பட்டதோ, அலிஃப் பாத்தால ஒரு எஸ்என்எல் குரானை வச்சு ஆரம்பிச்சா அது சில நேரங்களில் பார்க்கிறோம் பல பல பகுதிகளில் எல்லா இடங்கள்லயுமே மதரசாக்களில் மத்த மதரசாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மொத்த மதரசாக்கள் நடத்துகிறோம். அப்படி நடத்தப்படக்கூடிய மத்த மதரசாக்களில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வரை கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் குர்ஆனை சரளமாக ஓதும் நிலை வருவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப இப்படி இந்த அளவு தேவையா வெறும் பார்த்து குர்ஆனை ஓதுறதுக்கு, அதாவது அரபி மொழியை படிக்க கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆன்கிறத கூட விட்டுரும், குர்ஆன்கிறது நெக்ஸ்ட் லெவல். குறைந்தபட்சமாக ஒரு மொழியை படிக்க வாசிக்க கற்றுக்கொள்வதற்கு எடுக்கப்படும் முயற்சியும், அதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் நேரமும், அதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் உழைப்பும், இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு மனித வளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட பின்பும் கூட, இதற்காக இவ்வளவு நேரம் எல்லாம் செலவழிக்கப்பட்ட பின்பும் கூட நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வாசிப்பு திறன் வளர்ந்திருக்கிறதா, அரபி மொழியை வாசிக்கும் திறன் வளர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் ரொம்ப வருத்தப்படத்தக்க நிலையில் தான் இது இருக்கு. காரணம் என்னன்னா மெத்தடாலஜி. என்ன மெத்தடாலஜி? உண்மையிலேயே காலம் மாறிவிட்டது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் வற்புறுத்தி கண்டிஷன் இட்டாவது தன்னுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவாங்க, போய்த்தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும் என்ற நிலை இருந்தது. ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் வரை, நாம் படித்த காலமும் கூட, மதரசாக்களிலும் கூட எவ்வளவோ கடுமையாக நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த கடுமைக்கு மத்தியிலும் இருந்து படித்து உருவானவர்கள் தான் இன்றைக்குரிய இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்குமா? அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த கண்டிஷனும் அந்த அடியும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை என்பது வேற விஷயம். படிக்க வேண்டும் என்பது எந்த முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ, மற்ற கல்விகள் எல்லாம் எந்த முறையில் கற்பிக்கப்படுகிறதோ அந்த முறையை நாம் கையாளாமல் இன்றைக்கு ஒரு மொழியை கற்பிக்க முடியுமா என்றால் முடியாது. அந்த வகையில் புதிய மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய மெத்தடாலஜியை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆசிரியர்கள் தங்களுடைய கல்வி திறனை தங்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வெறும் அவர்களிடம் இருக்கும் கல்வி மட்டும் போதாது. நிறைய கற்றிருக்கலாம், நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு எவ்வளவு தெரிந்திருந்தாலும் சரி, ஆனால் ஒன்றுமே தெரியாத அந்த குழந்தைகளுக்கு நாம் கல்வி போதிக்கும் போது, பாடம் கற்பிக்கும் போது, அவர்கள் லெவலுக்கு இறங்கி போய் அவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் கொடுக்காத வரை நம்முடைய கல்வி அவர்களுக்கு போய் சேராது, நம்முடைய போதனை அவர்களுக்கு போய் சேராது. அப்படி சேர வேண்டும் என்றால் அதற்குரிய மெத்தடாலஜியை நாம ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் அஸ்கர் சார் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது இப்படி ஒரு கோர்ஸ் வேண்டும் என்று. நாங்களும் உணர்ந்தோம், ஆனால் தைரியமாக இதை செய்வதற்கு எங்களால் முடியல. இப்படி ஒரு முறை, இப்படி டீச்சர்ஸுக்கு டீச்சர் எஜுகேஷன் அரபிக் லாங்குவேஜ்ல கொடுக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய தூண்டுகோலுக்கு இணங்க ஒரு சிறந்த
பாடத்திட்டத்தை வகுத்துள்ளோம். அது இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லாரும் அது எந்த லெவல்ல வந்திருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பாடமுறை ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்பதை பற்றியதான பாடம் இது என்பதற்கான பயிற்சி தான் இது. சார் அஸ்கர் சார், நான் சொல்றது சரிதானே? எஸ் சார், எஸ் சார். ஆசிரியர்களாக மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்ல நம்ம குடும்பத்துல உள்ள பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, ஓத தெரியும், வாசிக்க தெரியும். ஆனா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் நம்ம டெவலப் பண்றோம். இதுதான். அப்போ நிறைய பேருக்கு நிறைய தெரியலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் என்பவர் வெறும் தெரிந்தவர் மட்டுமல்ல. அரபியில சொல்லுவாங்க ஃபஹம் ஒன்று இருக்கு, தஃபீம் ஒன்று இன்னொன்று இருக்கு. ஃபஹம் என்பது தான் புரிந்து கொள்வது, தஃபீம் என்பது மற்றவர்களை புரிய வைப்பது. இது தனி ஸ்கில். மற்றவர்களுக்கு புரியும்படியாக ஒரு விஷயத்தை சொல்வதும் போதிப்பதும் அது தனி ஸ்கில். அப்ப தெரிந்த எல்லாரும் மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து விட முடியாது. தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு ஒரு சிறந்த முறையை கையாள வேண்டும். அந்த முறை மிக குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வகுத்து கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட கால அளவில் நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு போதித்து விட வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு சம்பவம், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னன்னா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஏறக்குறைய ஒரு 4 அல்ல 5 ஆண்டுகள் மதரசாவுக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவர் குர்ஆனை பார்த்து ஓத பழகுகிறார். அப்பதான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லயோ அல்லது 4th 3rd ஸ்டாண்டர்ட்லயோ மதரசாவுக்கு போகக்கூடிய 7-8 வயதுல மதரசாவுக்கு போகக்கூடிய ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், 8th 9th 10th வரும்போது தான் குர்ஆனை ஏதோ ஓதுறாங்க. அதுலயும் நிறைய தேவைகள் இருக்கும், மாற்ற தஜ்வீத் முறை அதெல்லாம் இருக்கணும், அது வேற விஷயம். மற்றபடி பார்த்து சரளமாக ஓதுவதற்கு கூட 2வது 3வது வகுப்புல ஆரம்பிச்சா ஒரு 4-5 ஆண்டுகள் கழிந்துதான் அவர்களால் குர்ஆன் ஓத முடிகின்றது என்ற நிலைமை இருக்க, வெறும் 45 நாட்கள்ல 1.5 மாசத்துல ஒரு சரியான மெத்தடாலஜியை கையாண்டதன் மூலமாக ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவனுக்கு, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எதுவுமே தெரியாமல் அலிஃப் பேல ஆரம்பிச்சு 1.5 மாதங்கள்ல குர்ஆனை எந்த இடத்தில் எடுத்தாலும் திக்காமல் திணறாமல் பார்த்து ஓத தெரிய அளவுக்கு. ஏன்னா குர்ஆன்ல ஏதாவது ஒரு சில கஷ்டமான இடங்கள், வித்தியாசமான எழுத்து முறைகள் இருந்தா அது வேற விஷயம். மற்றபடி சாதாரணமாக படிக்க வேண்டிய இடம், படிக்க சாதாரணமாக இருக்கக்கூடிய எந்த பகுதியையும் படிக்க கஷ்டமில்லாத அளவுக்கு குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார் ஒரு மாணவர். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் 1.5 மாதங்கள்ல குர்ஆன் ஓத முடியும் என்றால், அவர்களால் முடியும்தான், அவங்களுடைய அறிவுக்கேற்ற அவங்களுடைய மூளை வளர்ச்சி கண்டிப்பாக முடியும் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சரியான முறையில் போதிப்பதன் மூலமாக இதை நாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்ப அந்த வகையில் நம்முடைய ட்ரைனிங் இதற்காக வெறும் அரபியை அரபி மொழியை படிப்பதன் மட்டுமல்ல, அரபி மொழி சார்ந்த பேசிக்கா என்ன வேணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையை நாம் இந்த பயிற்சி மூலமாக கொடுக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல நம்முடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்கிரீன்ல வாங்க, நெக்ஸ்ட் பேஜ். ட்ரைனிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம். அது என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. டெவலப் அரபிக் லாங்குவேஜ். டு டெவலப் அரபிக் லாங்குவேஜ், அக்வயர் நாலேஜ், அக்வயர் டீச்சிங் ஸ்கில்ஸ். அந்த டீச்சிங் ஸ்கில்ஸ்ல ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் அரபிக். அப்புறம் டீச்சிங் கான்ஃபிடென்ட்லி. இதுதான் நம்முடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். அரபிக் லாங்குவேஜ் முதல்ல ஒரு ஆசிரியர், அரபிக் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியர் அளவுக்கு இல்லாமல் கற்றுக் கொடுக்கிறேன் பேர் வழின்னு போனா அது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப முதல்ல நாம் கற்பிக்க போகிறோம் என்றால் நாம் முதலில் நல்ல முறையில் கற்றுக்கொண்டோமா? அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இல்லை என்றால் நீச்சல் தெரியாதவன் நீச்சல் கத்துக் கொடுத்த மாதிரி, சைக்கிள் ஓட்ட தெரியாதவன் சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்குற மாதிரி, கார் ஓட்ட தெரியாதவன் கார் ஓட்ட கத்துக் கொடுக்குற மாதிரி தான்.
அப்ப யாருக்கு என்ன தெரியுமோ அவன் கற்றுக் கொடுக்கணும். காரே ஓட்ட தெரியாதவன், காரை பற்றி எதுவுமே தெரியாதவன், நான் கார் ஓட்டி கற்றுக் கொடுக்கிறேன் என்று வந்தால், அவன் பின்னால் ஒருவன் சென்று காரை கற்றுக்கொண்டான் என்றால் என்ன நிலைமையில் ஆகும்? அல்லது காரை குண்டக மண்டக ஓட்டுறவனா இருந்தா, கண்டபடி ஓட்டக்கூடியவனாக இருந்தா, அவன்கிட்ட காரை கற்றுக்கொள்ளக்கூடியவனுடைய அந்த மாணவன், அந்த ட்ரெயினியுடைய நிலைமை என்னவாகும்? முதல்ல நாம் ஒரு ஆசிரியராக நம்முடைய தகுதிகளை, நம்முடைய திறமைகளை மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எந்த துறை சார்ந்திருக்கிறோமோ அந்த துறையில நாம் டாப் லெவல்ல இருக்கணும். டாப் லெவல்ல இருக்கணும். அதுல எந்த குறைபாடும் வைக்கக்கூடாது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆசிரியர் என்ற நிலைமைக்கு வந்துவிட்ட காரணத்தாலாவது அதை செய்யணும். அடுத்ததாக அந்த ஆசிரியர் என்ற நிலைமையை நாம் புரிந்து அந்த அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாலேஜ், நம்முடைய அறிவை, நம்முடைய துறை சார்ந்த அறிவை இன்னும் 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 வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய வளர்த்துக்கணும். அதற்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். சரி, கற்றுக்கொண்டோம். அடுத்து நம்முடைய பணி கற்றுக் கொடுப்பது என்றால் டீச்சிங் ஸ்கில்ஸ். டீச்சிங்க்கு ஸ்கில், டீச்சிங்கிறதே ஒரு ஸ்கில் தான். அது தனி ஸ்கில். என்னன்னா, ஒரு மாணவன், ஒரு 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் உள்ள போறார். அந்த மாணவனுக்கு அறிமுகமே இல்லாதவற்றை எல்லாம் தான் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் நியமிக்கப்படுகிறார். எல்லாம் தெரிஞ்ச மாணவர்களுக்கு போய் நம்ம ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேணாம், அவனே கத்துக்குவான். எதுவுமே தெரியாது, அது என்ன சப்ஜெக்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம இதுல அரபிக் லாங்குவேஜ் எடுத்துக்குவோம். எதுவுமே தெரியாத வெற்று பிரெயினோட, மூளையோட காலியான பாத்திரம் போல நமக்கு மாணவர்கள் வழங்கப்படுகிறார்கள். அவர்களின் மூளையை, அவர்களின் அறிவை நிறைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை எந்த முறையில் கொடுத்தால் அவர்களின் அறிவை நிறைக்க முடியுமோ அந்த வகையில் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்த சொல்றாங்க, ஒரு செம்பு, அதுல தண்ணியை நிறைக்கணும். ஒருத்தர் கொண்டு போனார், அந்த பாத்திரத்தை கவுத்து வச்சு, சொம்ப கவுத்து வச்சுட்டு ஒரு குடம் தண்ணிய ஊத்தினார். ஒரு குடம் தண்ணிய ஒரு சொம்புல ஊத்திக்கிட்டே இருந்தார் கவுத்து வச்சுட்டு. ஒரு சொட்டு தண்ணீராவது உள்ள போகுமா? அந்த சொம்புக்குள்ள போகுமானா போகாது. அப்படி வைக்கிற அந்த சொம்ப தண்ணீரை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த சொம்பை வைக்கிற, அந்த பாத்திரத்தை வைக்கவில்லை. அதுதான் காரணம். அப்ப சொம்ப கவுத்து வைக்கல, சரிச்சு வச்சார், சாச்சு வச்சார். வலது பக்கமோ இடது பக்கமோ சாச்சு வச்சுட்டு அப்புறம் ஊத்தினார். ஒரு குடம் அல்ல, ஒரு லாரி தண்ணீர், ஒரு லோடு தண்ணீரை ஊத்தினாலும் அதுல போக போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த சொம்பு தான் நகர்ந்து போயிடும். கவுத்து வச்சிருக்கும் போதாவது அந்த இடத்துல இருக்கும். இப்படி படுக்க வச்சிடணும், படுக்க வசத்துல வச்சிட்டோம்னா அந்த தண்ணியோட சேர்ந்து அதுவும் ஓடிடும், நிக்காது. அந்த சொம்பு கூட நிக்காது. எந்த தண்ணீரை நிறைப்பதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தின் உள்ளே தண்ணீர் செல்லாது. வந்த தண்ணீர் அந்த சொம்பை, அந்த பாத்திரத்தை அடித்து கொண்டு சென்று விடும். நிமித்தி வச்சோம், சொம்ப நிமித்தி வச்சோம், பாத்திரத்தை நிமித்தி வச்சோம், அதுல தண்ணீர் ஊற்றணும். ஒரு குடம் தண்ணீர் அல்ல, ஒரு லோடு தண்ணீர் அல்ல, ஒரு குடம் தண்ணீர் அல்ல. அந்த சொம்பு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு தண்ணீரை மட்டுமே கொண்டு வந்து சிந்தாமல் சிதறாமல் அதில் ஊற்றினோம் என்றால் அது நிறைஞ்சிடும். இதுதான் நாம் கற்பிப்பதற்கு செல்கிறோம் என்றால், நாம் கற்பிக்கும் இடம், நாம் கற்பிப்பதற்காக எடுத்திருக்கும் அந்த மாணவன் முதலில் தண்ணீர், நம்முடைய கல்வியை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நாம் முதலில் கொண்டு வர வேண்டும். அந்த பாத்திரத்தை நிமித்தி வைப்பது போல அந்த மாணவன் முதலில் நம்முடைய கல்வியை, நம்முடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முதல் தயார் பண்ண வேண்டும். அந்த தயாரே பண்ணாம நம்ம கல்வியை கொடுப்பதன் காரணமாக, நிர்பந்தப்படுத்தி கல்வியை கொடுப்பதன் காரணமாக நம்முடைய கல்வி, நம்முடைய போதனை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தியாகம் எல்லாம் வீணா போயிட்டு, காலமாக வீணாக போகுது. இப்போவெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஒரு பணியை செய்வதற்கு முன்னால் அதற்கு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், அதற்கு அவுட்கம் இருக்கணும்.
இப்ப போட்டிருக்கோம் ஆப்ஜெக்டிவ். இந்த ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் செய்ய போறோம், பிளான் இருக்கணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன ஆகும், இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய பலன் என்னங்கிறத சொல்லணும். இதான் இன்னைக்கு ட்ரெண்ட், இன்னைக்கு ஸ்டைல் தான். கல்வி மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே. ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு தொழில், ஆண்டர்பிரினர்ஷிப், வேற ஏதாவது, அல்லது வேற எந்த வேலையை எடுத்தாலும் சரி, அதற்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், அதற்கு ஒரு அவுட்கம் இருக்கும். நமக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்? நம்முடைய கல்வி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இது ஆப்ஜெக்டிவ் என்றால் அவுட்கம் வந்துச்சா? எவ்வளவு நாள்ல வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசிரியர்களாக நீங்கள் இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் எல்லாம் நீங்கள் ஆசிரியர்களாக இப்போது வரை பணிபுரிந்து கொண்டிருந்தாலோ அல்லது இனிமேல் புரியும் எண்ணம் இருந்தாலோ இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உழைப்பும் தியாகமும் நம்முடைய முயற்சியும் எங்கே செல்கிறது? எந்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைத்திருக்கிறது? 5 ஆண்டுகள் ஆகி கூட, 4 ஆண்டுகள் ஆகி கூட படிக்க கூட கற்றுக்கொள்ளாத நிலையில் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம் என்றால் நாம் அவனுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம்னு அர்த்தம். வாரத்துக்கு 5 நாள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீதம், வாரத்துக்கு 5 மணி நேரத்தை அந்த மாணவன் கொடுத்தான். இப்படி வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கு. 52/5 ஏறக்குறைய 250-300 மணி நேரத்தை ஒரு மனிதன், ஒரு மாணவன் 300 மணி நேரத்தை, குறைந்தது ஒரு 250 மணி நேரத்தை, 250 மணி நேரம் அப்படின்னா தொடர்படியாக 10 நாளைக்கு மேல அவ்வளவு நேரத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுத்த அந்த மாணவனுக்கு அவுட்கம், அவனுடைய படித்து முடித்த பின்பு அவுட்கம், அல்லது ஒரு ஆண்டு கழித்து 200 வகுப்புகள், 250 வகுப்புகள் கடந்து அவனுடைய அவுட்கம் என்னன்னு எடுத்து பார்த்தா எஸ்என்எல் குரான்ல 2nd பேஜ், எஸ்என்எல் குரான்ல 4th பேஜ். இது அந்த மாணவனின் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். நாம் நம்முடைய உழைப்பை வீணடிப்பதற்கு சமம். அப்போ ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும், அதற்கு லெசன் பிளான் போடும். நம்மளால என்ன செய்ய முடியும், எத்தனை மாணவர்கள், யாருக்கு என்ன செய்ய முடியும், இது போன்ற பிளானை முடிவு பண்ணி ஆப்ஜெக்டிவ் வச்சு அதற்கு அவுட்கம் வந்துச்சா இல்லையா, ஏன் வரலைங்கிறது காரணத்தை சொல்லணும். நமக்கு நாமே சொல்லணும், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். நாம் நம்மையே கேள்வி கேட்போம், நாம் நமக்கே பதில் சொல்வோம். நம்முடைய உழைப்பு வீணாகிறதே ஏன்? சரியான மெத்தடாலஜி. பாத்திரத்தை நேராக வைத்து தண்ணீரை ஊற்றாமல், தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் விதமாக பாத்திரத்தை வைக்காமல் நாம் வெறும் தண்ணீரை மட்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி தினந்தோறும் ஊற்றுகிறோம் லோடு கணக்குல. ஆனால் ஒரு துளி தண்ணீர் கூட போய் சேரலையே அந்த குழந்தைக்கு, ஏன்? அந்த பாத்திரத்துக்கு ஏன்? அப்ப நாம் நம்முடைய முறையை மாற்ற வேண்டும். அந்த மாணவனை முதலில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய முதல் கோலே, ஒரு முஸ்லிமுடைய முதல் கோலே, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான். முதலில் இறங்கிய வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக முதலில் இறங்கிய வசனம் இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி அறிவல்ல, இந்த உம்மி நபி, அதாவது படிக்கக்கூடிய அறிவு, வாசிக்கும் திறன் இல்லாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், கற்றுக்கொள்ளல. அந்த காலத்துல பெரும்பாலும் இல்லை. ஒரு ஊர்லயே ஒரு 10,000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊர்ல 10 பேர் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் படிக்க தெரியும், எழுதவோ படிக்கவோ தெரியும். அப்படி இருந்த ஊரில், அப்படிப்பட்ட சமூகத்தில் உதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படிக்கவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா தான் இறக்கிய முதல் வசனம் இக்ரா, படிங்க. ஏன்? அப்ப அதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாதே என்றுதான் சொன்னாங்க. எனக்கு படிக்க தெரியாதுனாலும் விடல. திரும்ப அவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கல்வியை கொடுத்தான்.
எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்தான். அவர்களுடைய உள்ளத்தில் அசரீரியாக அத்தனை வசனங்களும் இறக்கப்பட்டன. குர்ஆன் இறக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய கல்வி குர்ஆன்! இன்றைக்கு எத்தனை ஆராய்ச்சிகள் குர்ஆனை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்தனை ஆராய்ச்சிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கும் கல்வியின் அளவுக்கு எல்லையே கிடையாது. காலத்துக்கும் காலம் புதிதாக கல்விகள் அங்கிருந்து உருவாகி கொண்டே இருக்கு. இப்ப நாம் நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அக்வயரிங் டீச்சிங் நாலேஜ், டீச்சிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். டீச்சிங் ஸ்கில்ஸ் வேற ஒண்ணும் இல்லை. நாம் நம்முடைய திறமையை காட்டுவதற்காக பாடம் போதிக்க போகல. நாம் நம்முடைய மாணவர்களுக்கு, அந்த இளம் சிறார்களுக்கு புதிய விஷயங்களை கற்பிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல ஒரு டீச்சருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்கு தான் நான் பாடம் நடத்துறேன் என்ற எண்ணம் இருந்தால் அதுதான் முதல் தகுதி. நிறைய டீச்சர்ஸுக்கு அவர்களுடைய முதல் எண்ணம் என்ன தெரியுமா? மாணவர்கள் மத்தியில நாம் பெரிய அறிவாளி அப்படின்னு தெரியணும். ஒரு பெரிய ஆசிரியருடைய மிகப்பெரிய வீக்னஸ் இது என்று சொல்லலாம். ஆசிரியருடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால், எனக்கு இது எவ்வளவெல்லாம் தெரியும் என்பதை நிரூபிக்க போகிறேன் இந்த மாணவர்கள் மத்தியில என்று ஒரு ஆசிரியர் நினைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால், அவர் அந்த மாணவர்களை கல்வியை விட்டே தூரமாக்குகிறார் என்ற அர்த்தம். கல்வியில் அந்த மாணவர்களால் தொடர முடியாது, அல்லது இவரிடம் கல்வி கற்க அவர்களால் இயலாது. ஒரு ஆசிரியருடைய மிக மோசமான திறன், மிக மோசமான தகுதி என்னன்னா, தான் ஆசிரியராக இருக்கும் நிலையில் அந்த மாணவர்கள் மத்தியில் நாம் பெரிய ஆளு அப்படின்னு காட்ட நினைச்சா, எனக்கு நிறைய தெரியும்னு காட்ட நினைச்சா, அவர் தோல்வி அடைந்து விட்டார். கல்வி போதிக்கும் அந்த ஆசிரியர் பணியில் அவர் தோல்வி அடைந்து விட்டார். உண்மையில் ஒரு ஆசிரியருடைய உண்மையான தகுதியும் திறனும் என்னவென்றால், அந்த மாணவர்களுடைய கீழ்நிலை, அவர்களுடைய ஆரம்ப நிலை இருக்கு, ஒன்றுமே தெரியாத நிலை, அந்த நிலைக்கு நாம் இறங்கி சென்று அவர்கள் இடத்திலே நாம் இருந்து, நம்முடைய ஆசிரியர் நமக்கு அப்படித்தானே கற்பிச்சாங்க. நமக்கு எதுவுமே தெரியாத நிலையில் நம்முடைய இடத்தில் நம்முடைய நிலைக்கு வந்து நமக்கு போதித்து கொடுத்தார்களே, அந்த நிலைக்கு ஒரு ஆசிரியர் செல்ல வேண்டும். இதுதான் முதல் தகுதி. அப்புறம் அதற்கென்று ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு. ஓரடிக்காம மாணவர்கள், இன்றைய காலத்து மாணவர்கள் எதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் எழுத்துக்களால் மாணவர்கள் ஈர்க்கப்படுவதில்லை. எழுத்துக்களை மட்டும் வைத்து நாம் போதிக்க முன்வந்து விட்டோம் என்றால் அந்த மாணவர்களை நாம் வெற்றிகரமான மாணவர்களாக மாற்ற முடியாது, நாமும் வெற்றிகரமான ஒரு ஆசிரியராக ஆக முடியாது. இது இன்றைய காலம் விஷுவல் காலம். கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய காலம், காதால் கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய காலம். கற்பது என்பது, ஒரு மனிதனுடைய கற்கும் திறன் என்பது இயற்கையிலேயே காது வழியாகத்தான் ஆரம்பித்தது. நம்முடைய குழந்தைகளை பாருங்க, குழந்தை எங்கிருந்து நம்மகிட்ட பேசுது? குழந்தை நம்மிடம் தமிழ்லையோ உருதுலையோ அல்லது அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்லயோ பேசுறாங்கன்னா, அந்த குழந்தை எங்கிருந்து பேச ஆரம்பிச்சாங்க, எப்படி பேசுறாங்க என்று பார்த்தால், குழந்தைகள் கற்கும் விதம் எங்கிருந்து? காது வழியாக, செவி வழியாக. அவங்க குழந்தை பிறந்த உடனே வந்து பேனா எடுத்து எழுதி பார்த்துட்டு அப்புறம் படிக்க பழகிட்டு அப்புறமா பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் நாம் தலைகீழாக மாற்றிவிட்டோம். முதல்ல காதில் செவி வழியாக கல்வி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அப்புறம் கண் வழியாக கல்வி ஆரம்பிக்கப்பட வேண்டும், கல்வி போதிப்பதை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்புறம்தான் படிப்பது, எழுதுவது கடைசி தகுதியாக இருக்க, இன்றைக்கு எழுதுவது முதல் தகுதியாக வைத்துவிட்டு எழுதி அப்புறம் படித்து அப்புறம் பேசுதல். இல்ல முதலில் பேசுதல், அப்புறம் படித்தல், அப்புறம் தான் எழுதுதல். இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அப்ப குழந்தைகளுக்கு எந்த முறையில் கொடுத்தால் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு ஸ்கில். நமக்கு ஆசிரியர்களுக்கு நமக்கு இது ஒரு ஸ்கில். நாம் முதலில் இந்த மாணவர்களுக்கு எதை எப்படி என்னவாக கொடுத்தால் அவர்களுக்கு போய் சேரும். நம்முடைய இலக்கு போதிப்பது என்பதை கருத்தில் கொண்டோம் என்றால் இந்த நாலேஜ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்குவோம். அந்த ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அந்த 5 கேட்டகரியை நாம் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வகுப்பு, இந்த ட்ரைனிங் கிளாஸ். அடுத்து 4வது ஆப்ஜெக்டிவ் பாருங்க, ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் அரபிக். இதுல கூட அப்படி மாத்திக்கலாம், ஸ்பீக், ரீட் அண்ட் ரைட். அல்லது நாம் அடுத்த மொழிக்காரர்கள் என்ற காரணத்தால் ரீட கூட ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம், ரைட்ட லாஸ்ட்ல கொண்டு போகலாம். ஓகே, அப்போ படிக்க வாசிப்பதற்கு என்ன வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கற்றுக் கொடுப்போம். அப்புறம் எப்படி பேச வேண்டும், பேசுவதற்கு என்ன வேண்டும், அதற்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன, இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நாம் முதலில் பேசாம, ஆசிரியரே பேசாம மாணவனை பேச வைக்கிறது, ஆசிரியரே எழுதாம மாணவனை எழுத வைக்கிறேங்கிறதும், ஆசிரியரே படிக்காம மாணவனை படிக்க வைக்கிறேங்கிறதும் பேச்சுக்கே இல்லை. முதலில் நாம் ஆசிரியராக வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் எந்த துறை சார்ந்திருக்கிறோமோ அந்த துறையில் நாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நாம் நம்முடைய, ஒருவேளை அப்படி இல்லாம இருந்தா டெவலப் பண்ணணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 6 மாதங்கள் போதும். கடுமையாக உழைத்தால் கல்வி கற்று டிகிரி வாங்கிவிட்ட ஒரு ஆசிரியருக்கு இது தேவையானதை மட்டும் கற்றுக்கொள்வது ரொம்ப நாள்லாம் எடுக்காது. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இன்டென்சிவ் கேர் எடுத்தோம்னு சொன்னா ஈஸியாக நாமும் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி பேசணும், எப்படி எழுதணும், அதற்கென்ற குறிப்பிட்ட வழிமுறைகள் என்னென்னங்கிறத பத்தி இந்த வகுப்பில் பார்ப்போம். அப்புறம் கான்பிடென்டா, நம்மால் முடியும் என்ற எண்ணம் வேண்டும். ஒரு பலவீனமான மாணவன், வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. 1க்கு 2 முறை, 2க்கு 4 முறை அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால், அப்படியே அவன் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் அங்கே அவனுடைய குறை அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ் அவ்வளவுதான். அவனுக்கு எந்த முறையில் கொடுக்க வேண்டுமோ அப்படி நம்ம கொடுக்கலன்னு முதல் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். நம்ம நம்மளை உணர்ந்து கொள்ளணும். என்ன, ஒரு 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 மாணவ கூட்டத்திற்கு நாம் ஒன்றை கற்பிக்கிறோம், அதில் பெரும்பாலானவங்க கற்றுக்கிட்டாங்க, நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. 40 பேர்ல 35 பேர் கத்துக்கிட்டாங்க. 5 பேர் நாம் சொல்வதை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த 5 பேருடைய குறை என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. இருக்கலாம், ஆனா அப்படி நினைக்க வேண்டியதில்லை. ஒரு ஆசிரியருடைய மனநிலை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த 35 பேருக்கும் எப்படி கற்பிக்க வேண்டுமோ அந்த முறையில், அந்த மெத்தட்ல நம்ம கற்பிச்சிட்டோம். மீதியுள்ள 5 பேருக்கு அவனுக்கு தேவையான மெத்தட்ல நம்ம கற்பிக்கல. அது என்ன மெத்தட், என்ன மெத்தட்ல கற்பிச்சா அவனுக்கு ஏறுமோ, அவனுக்கு புரியுமோ அந்த மெத்தடை மட்டும் கையாண்டால், அந்த மெத்தடை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். இப்ப இந்த விவரத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய டீச்சிங் ப்ரொஃபஷன் உண்மையிலேயே புனிதமானது என்பது உண்மையில் புனிதமானதாகவே மாறும். இல்லாத பட்சத்தில் நாம் புனிதம் என்று வெளியில் பேசிக் கொண்டிருப்போம், உண்மையில் அது புனிதமாக இருக்காது, பெரிய சாபக்கேடாக அமைந்துடும். அந்த வகையில் நாம் முதல்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் மாடியூல் என்னவா இருக்கும்னா ரீடிங். அடுத்த ஸ்லைட் வாங்க. ரீடிங், அதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், இன்ட்ரோடக்ஷன் டு அரபிக் லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ஸ். அரபிக் லாங்குவேஜ்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை கத்துக்கணும், முதல்ல நாமளும் விளங்கணும். நாம் யாருக்கு போதிக்க இருக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கு முதலில் சொல்லணும், அரபி ரொம்ப முக்கியம். நீ கத்துக்கிட்டேன்னா நீ குரான் ஓதுவ, நீ குரான் ஓத முடிந்தது என்றால் உனக்கு இவ்வளவு நன்மைகள் எல்லாம் வரும். அரபி மொழியை கற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும். இது ஏன் அப்படிங்கிறத சொல்லணும். அதை கற்றுக்கொள்ளும் முறை, அடுத்து ஃபர்ஸ்ட் அல்பபெட்ஸ் எடுப்போம், அப்புறம் ஷார்ட் வொவல்ஸ் எடுப்போம், உயிர் குறிகள். அது அரபி மொழியை பொறுத்தவரை சிம்பிளா
வெறும் லெட்டர்ஸ் மட்டுமே பாயிண்ட்ஸ் இல்லை, இங்கிலீஷ் மாதிரி கொஞ்சம் கனெக்டிங் லெட்டர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எழுத்தை வேறு எழுத்தோடு சேர்த்து எழுதும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். அந்த ஸ்ட்ரக்சர் எங்க எதுல மாறும்? ஃப்ரண்ட்ல ஒரு எழுத்து சேர்க்கும் போது மாறும், பேக்ல இன்னொரு எழுத்து சேர்க்கும் போது மாறும். இந்த மாற்றம் எந்த வகையில் அந்த எழுத்தை பாதிக்கும், அதில் என்ன குறையை ஏற்படுத்தும், அதை மட்டும் தெரிந்து கொள்வது கனெக்டிங் லெட்டர் விஷயம். அடுத்து ஒரு ஃபார்மேஷன், வேர்ட் ஃபார்மேஷன் பார்க்கணும். அப்புறம் லாங் வவல்ஸ் இருக்கு, அதுல ஸ்பெஷல் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பார்ப்போம். லாஸ்டா இந்த ரீடிங் விஷயமா அட்வான்ஸ்டு ரூல்ஸ், ஃப்ளூவன்சி, எப்படி நம்மளுடைய ரீடிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்த முடியும். அதுவும் அரபி மொழியில குறிப்பாக ரீடிங்கிறது மற்ற மொழிகள் போன்றல்ல, சும்மா அப்படியே பார்த்து படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு. உண்மையான அரபி மொழியில் அந்த ஜேர் ஜபர்லாம் இருக்காது. குரான்ல நம்மளுடைய வசதிக்காக அந்த ஜேர் ஜபர் போடப்பட்டிருக்கு. உண்மையான லிட்ரரி அரபிக் லாங்குவேஜ்ல அந்த ஜேர் ஜபர் பேஷ் எதுவுமே, குறிகள் எதுவுமே இருக்காது, வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா கரெக்டா படிக்கணும். எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் கொஞ்சம் பேசிக்கா, அந்த ரூல்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளுடைய ஃப்ளூவன்சி பிராக்டிஸ் வந்துடும். அதுதான் பிராக்டிஸ். அதுக்காக நம்ம பிராக்டிஸ் கொடுப்போம். ஓகே, இது மாடியூல் 1 ரீடிங் சம்பந்தப்பட்ட மாடியூல். மாடியூல் 2ல ரைட்டிங், இது ஆர்டர் மாத்துறதுன்னா பிறகு மாத்திக்குவோம். மாடியூல் 2 ஏன்னா நம்ம இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ள போவதன் காரணமாக எழுதுவதும் படிப்பதும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தால படிப்பதையும் எழுதுவதையும் தொடர்ந்து கொண்டு வந்துட்டோம். இப்ப இதுல ஷேப் கொஞ்சம் எழுதும் போது நம்ம படிக்கும் போது என்ன வித்தியாசம், அந்த படிச்சதுல எதை நாம அப்ளை பண்ணணுங்கிறத இங்கேயும் நாம பார்க்கணும். இப்ப நாம் எழுதும் போது அதே மாதிரி எழுதுகிறோமா, அதனுடைய ஃபவுண்டேஷன் என்ன, அப்புறம் இணைக்கும் போது வார்த்தைகளை எழுத்துக்களை இணைக்கும் போது எப்படி இணைக்கப்பட வேண்டும், அந்த கனெக்ஷன் எப்படி பண்ணணும், அதுல ஹரக்காத், ஜபர் ஜேர் பேஷ் போன்ற ஹரக்கத்துகள் இதை கவனிக்கணும். அப்புறம் சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி எழுதுறது, சென்டென்ஸ் எப்படி எழுதணும், அதை ஸ்பீடா. அப்புறம் லிசனிங் ப்ராக்டிஸ் தருவோம். அப்புறம் அதையே ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது மாடியூல் 2 இருக்கும். மாடியூல் 3ல வொகாபுலரி பில்டிங். ஒரு மொழி என்பது வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. இப்போ இவ்வளவு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பேசுறது எல்லாமே என்ன வார்த்தை, பேசுறது எல்லாமே வார்த்தைகள் தான். என்ன ஏதாவது ஒரு கேட்டகரி சார்ந்த வார்த்தையாக இருக்கும், ஒரு நவுனா இருக்கும், ஒரு வெர்பா இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஆர்டிகல்ஸா இருக்கும். ஆக மொத்தம் வார்த்தைகள். இப்போ வொகாபுலரி, வார்த்தைகள் தான் மொழி. எவ்வளவு அதிகமான வார்த்தைகள் தெரியுதோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த மொழியுடைய புலமை அதிகமாகும். இப்ப நிறைய வார்த்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ மாணவனே கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்போ உஸ்தாத் வெறும் புக்ல பார்த்து தான் சொல்லித்தர முடியுது, அவருக்கு அந்த வார்த்தை பத்தி தெரியாது, அந்த வார்த்தையுடைய மீனிங் தெரியாது என்று சொன்னால் இவர் எப்படி உஸ்தாதா? அப்போ ஒரு மாணவருக்கு என்ன கொடுக்க போறோமோ அது மாதிரி பல மடங்கு ஒரு ஆசிரியர் இடத்துல இருக்க வேண்டும். அப்ப பிக்சர் மூலமா, ஆக்ஷன்ஸ் மூலமா, கான்டெக்ஸ்ட் மூலமா நாம வார்த்தைகளை போதிப்போம். அடுத்து அரபி மொழியுடைய ஒரு சிறப்பம்சம், மற்ற மொழிகள்ல இல்லாத ஒரு பெரிய சிறப்பம்சம், இதுல இரட்டை ஒன்று இருக்கு. சிங்குலர், டுவல் அண்ட் ப்ளூரல். சிங்குலரும் ப்ளூரலும் எல்லா மொழியில இருக்கும். இரட்டை என்று இரண்டு பொருள்களுக்கு இரட்டை இலக்கமாக ஒரு வார்த்தையும் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கத்துக்கணும். அடுத்து அரபி மொழியுடைய முக்கியத்துவத்தில் முக்கியமானது மாஸ்குலைன் ஃபெமினைன் ஜெண்டர்ஸ். இந்த ஜெண்டர் தெரியணும், எது மாஸ்குலைன் ஜெண்டர், எது ஃபெமினைன், ஆண்பால் பெண்பால், இது போன்றதை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தனியாக அதற்கு அடையாளம் இருக்கும். சில நேரங்களில் அடையாளம் இல்லாமல் கூட இருக்கும். அந்த அடையாளங்களை பார்ப்போம். அதுல ப்ரொனவுன்ஸ் வரும், பெயர் சொற்கள், அதே போல மற்ற ஆப்ஜெக்ட்ஸ், ஃபேமிலி, நம்பர்ஸ், காமன் அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ், இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் வொகாபுலரி ரிலேட்டடா இருக்கோ அத்தனையும் ஒரு ஆசிரியரும் அதிகப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இதை சரியான வழியில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய 4வது மாடியூல் இந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து
இந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்துத்தான் சென்டென்ஸ் அமைக்க முடியும். ஒரு சென்டென்ஸ், ஒரு ஜும்லா அல்லது ஒரு வாக்கியம் அமைக்கப்படுவது என்பது பல்வேறு வார்த்தைகளை ஒன்றடக்கியது. ஆனா எல்லா வார்த்தையையும் போட்டா, எந்த வார்த்தையை போட்டாலும் சென்டென்ஸ் ஆகுமானா வேணாலும் போட்டு சென்டென்ஸ் ஆகுமா? அப்படி ஆகாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, உரிய வார்த்தையை உரிய இடத்தில் அதற்குரிய ரூல்ஸ் படி சேர்க்கணும். அப்பதான் அது சென்டென்ஸ் ஆகும். அப்ப அதுல சென்டென்ஸ் உடைய வகைகள் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சொல்லுவோங்கிறது உங்களுக்கு அல்ல, நீங்க அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும், எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதை நாம் இங்கே சொல்லி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியும், அது எப்படி போதிக்க வேண்டும் என்றும் தெரியும். உங்கள்கிட்டையும் கூட நாங்க ஐடியா கேட்டுக்குவோம். வரக்கூடிய டீச்சர் உஸ்தாத் ஆரிஃபா இங்க வந்து பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ், எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எல்லாத்துலயும் கோல்டு மெடலிஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபேக்கல்டி சிறந்த ஒரு ஆசிரியர். அவருடைய திறமை உண்மையிலேயே மெச்ச தகுந்தது. நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய மனநிலை, ஷார்ப்னஸ், அறிவுத்திறன், எல்லாத்துக்கும் மேலாக டெடிகேஷன். உங்களுடைய ட்ரைனிங்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போய் உங்களுக்கு சிறந்த முறையில் போதிப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப அந்த வகையில் அப்படி அந்த டெடிகேஷன் இருப்பதன் காரணமாகத்தான் நாம தைரியமா இந்த துறையில இறங்கணும், இந்த களத்துல இறங்கணும். இப்படி ஒரு நமக்கு ரிசோர்ஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம், தைரியமா இறங்கலாங்கிற நம்பிக்கை வந்தது. இப்ப அந்த வகையில் சென்டென்ஸ் பில்டிங்னா எதையாவது போட்டு ஆகிறதல்ல, எப்படி ஆகணுங்கிறத அழகா சொல்லி தருவாங்க. அடுத்து அந்த சென்டென்ஸ் எப்படி எல்லாம் வரலாம், நாமினல் சென்டென்ஸ் இருக்கு, வேர்பல் சென்டென்ஸ் இருக்கு, அப்புறம் இதனுடைய ஜெனரல் ரூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். அரபிக் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும், அதுல மறுபடி மாறணும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இதுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 5வது மாடியூலாக பேசிக்கா கிராமர். ஒரு மொழி என்றால் அதை வந்து சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு கிராமர் ரொம்ப முக்கியம். அந்த கிராமரை சுருக்கமாகவும் இலகுவாகவும், கிராமர் என்றாலே விரண்டு ஓடுற நிலைமையை உருவாக்காம பிராக்டிக்கலா கிராமரை கொடுக்கணும். கிராமருங்கிறத வெறும் சட்டமாக மட்டுமே சொல்லி கொண்டு போகாமல் இன்ட்ரெஸ்டிங்கான வாசகங்கள் மூலமாக கிராமர் புரிய வச்சோம்னு சொன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கணும். ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்து அதுல என்னென்னவெல்லாம் இருக்கு பிரிச்சு பாரு அப்படின்னு அவங்கள்ட்ட விட்டோம்னா அவங்களே பிரிச்சு பார்ப்பாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. டெஃபினட் நவுன்ஸ், இன்டெஃபினட் நவுன்ஸ் இருக்கு, ப்ரிபோசிஷன்ஸ். அப்புறம் அரபியுடைய ஒரு தனிச்சிறப்பு ரூட் சிஸ்டம், வேறு எங்கும் இல்லாதது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே கேட்டகரி, ஒரே மீனிங் தரக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கும், 2க்கும் வேற வேற ரூட்டா இருக்கும், வேற ஏதோ இருக்கும். உதாரணமா கல்வி எஜுகேஷன், டீச்சர், ஒரு ஆசிரியருங்கிறதுக்கு டீச்சர், எஜுகேஷன் டீச்சர், எஜுகேஷனை கொடுக்கறவர் யாரு, டீச்சர். அந்த எஜுகேஷனை எடுத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புக்கு, டீச்சர், நாலேஜ் அல்லது எஜுகேஷன். இது எதுவுமே இன்டர் ரிலேட்டட் இல்லை. எந்த வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையோடையும் சம்பந்தம் இல்லை. ஆனா அதே அரபியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ம்னா கல்வி, ஆலிம்னா கல்வியாளர், முஅல்லிம் டீச்சர், தாலீம் டீச்சிங். அதே போல இன்னொரு ரூட் வேர்ட் இருக்கு, தர்ஸ்னா பாடம், மதரசா ஸ்கூல் அல்லது மதரசா, தாரிஸ் படிக்கிறவன், முதர்ரிஸ் டீச்சர். அப்ப தால் ரா சீன் இந்த ரூட்டை வச்சு நிறைய வார்த்தைகள் இந்த ரூட் சிஸ்டம் இலகுவாக்கிட்டுன்னு சொல்ற நிறைய பேர் இத தப்பா நெகட்டிவா சொல்றாங்க. அப்படி அல்ல, உண்மையில் இது
நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம் என்று தான் சொல்லணும். அரபி மொழிக்கு கிடைத்த வரம் இந்த ரூட் வேர்ட் இருக்கிறதுனால எந்த வார்த்தை வந்தாலும் சரி அதோட ரூட் என்னன்னு எடுத்து பார்த்தா அதோட மீனிங் தரும். அவ்வளவுதான். அப்புறம் டென்சஸ் பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அப்புறம் இதாஃபான்னு சொல்லி பொசசிவ், இது போன்ற விஷயங்கள், பேசிக் கிராமர், சிம்பிளா என்ன தேவையோ நார்மல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கும் சென்டென்ஸுக்கு என்ன கிராமர் தேவையோ அதை மட்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்து நாம் நடத்தி கொடுத்து விட்டோம் என்றால் அது போதும். அப்புறமா அந்த பிள்ளைங்க டெவலப் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தாக நம்முடைய 6வது மாடியூல், ஒரு மாதத்துக்கு ஒரு மாடியூல் வைப்போம். 6 மாதத்துக்கு 6வது மாடியூலாக ஃபைனல் டச், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். டீச்சிங் லிசனிங் ஸ்கில் எப்படி இருக்கணும், அப்புறம் டயலாக் பேஸ்டு டீச்சிங் மெத்தட்ஸ், நம்ம கான்வர்சேஷன் மூலமா எப்படி டீச் பண்ண வைக்கலாம், மற்ற கற்றுக்கொள்ள வைக்கலாம், புக்ஸ் ரீடிங் பண்ண வைக்கலாம், டிரான்ஸ்லேஷன் டெக்னிக் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் 6வது மாடியூல்ல படிப்போம். இதுதான் நம்முடைய 6 மாடியூல்ல வரக்கூடிய நம்முடைய மொத்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஓகே, மாடியூல் 1ல என்ன இருக்கும்? ரீடிங் இருக்கும். மாடியூல் 2ல ரைட்டிங் இருக்கும். மாடியூல் 3 வொகாபுலரி பில்டிங் இருக்கும். மாடியூல் 4 சென்டென்ஸ் பில்டிங் இருக்கும். மாடியூல் 5 பேசிக் கிராமர் இருக்கும். மாடியூல் 6ல டீச்சிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி. இந்த 6 மாடியூல்லையும் கொடுக்கப்படக்கூடிய இந்த ட்ரைனிங் உங்களை ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக மாற்றும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமே பட வேண்டியதில்லை. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆர்வம் காட்டினால், நீங்களும் இதற்காக உழைத்து உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பதிவு செஞ்சு பகிர்ந்து கொண்டு நாங்க கேட்போம். இந்த ட்ரைனிங்லேயே கேட்போம். நாங்க ஒரு ஐடியாவை கொடுப்போம். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இப்படி ஒரு முறை இருக்கு, கற்றுக் கொடுக்குறோம். உங்கள்கிட்ட வேற ஏதாவது முறை இருக்கா? உங்கள்கிட்ட கிரியேட்டிவா பண்ணக்கூடிய வேற ஏதாவது முறை இருக்கா என்பதை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. இதை இன்னும் டெவலப் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் அடுத்து வரும் தலைமுறை, நம்முடைய அடுத்த தலைமுறையை ஒரு சிறந்த அறிஞர்களாக, கல்வியாளர்களாக மாற்றுவதற்கு ஆசிரியரின் பங்கு மிகப்பெரியது, அளப்பெரியது என்ற அடிப்படையில் இது சாதாரணமான கோர்ஸ் என்று நினைத்து விட வேண்டாம். ஒரு சமுதாயத்தை முழுமையாக உருவாக்கக்கூடிய கோர்ஸ். அந்த விஷயத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு மிக ஆர்வத்தோடு இதில் இன்வால்மெண்டோடு படித்து இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கொண்டு சிறந்த ஆசிரியர்களாக நீங்கள் எல்லாரும் உருவாகி நம்முடைய சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்த வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் சார், அன்மியூட் பண்ணுங்க. அவங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பிபிடி. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறந்த ஒரு அறிமுக வகுப்பை நடத்தி தந்திருக்கிறார்கள். இப்போது இந்த சார் நம்ம 6 மாசம் பயிற்சி வகுப்புல என்னென்ன கத்துக்க போறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். நாம ஸ்கில்நெட்ல இருந்து நடத்தக்கூடிய எந்த பயிற்சி வகுப்பும் வெறும் அந்த பாட சப்ஜெக்ட மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல. நாம 6 மாதத்துல குறித்த நாள்ல அந்த சப்ஜெக்ட் போர்ஷன் கவர் பண்றோம். இப்ப ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜினா திங்கள் செவ்வாய் புதன் காலையில 10ல இருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணும். எஜுகேஷன் சைக்காலஜினா வியாழன் வெள்ளி மாலை 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சிலிங்னா திங்கள் செவ்வாய் மாலை 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். இப்ப அரபிக் டீச்சர் எஜுகேஷன் வியாழன் வெள்ளி காலை 10 மணி முதல் 11:30 மணி வரைக்கும். இது தவிர இந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் தொடர்புடைய தேவையான இதர நாலேஜ், சப்ஜெக்ட தொடர்புடைய அடிஷனல் நாலேஜ கொடுக்கறது மாதிரி ஸ்பெஷல் எக்ஸ்பர்டீஸ் உடைய கிளாஸஸ் நாம நடத்துவோம். இப்ப சைக்காலஜி கிளாஸ் நடத்துறோம்னா சைக்காலஜி ஃபேக்கல்டி நான் ஒரு வகுப்பு நடத்துறேன், இன்னும் 2 ஃபேக்கல்டி 2 வகுப்புகளை நடத்துறாங்க. அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியனுக்கு ஒரு ஃபேக்கல்டி இருக்காங்க, இப்ப அரபிக்கு ஒரு ஃபேக்கல்டி இருக்காங்க. இது தவிர இப்ப சைக்காலஜில ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த சைக்காட்ரிக் டாக்டர்ஸ்
அவர்களை அழைத்து ஒவ்வொரு மாதத்திற்கும் குறைந்தது 1 அல்லது 2 சிறப்பு வகுப்புகள் இந்த குறித்த வகுப்புகள் தவிர அடிஷனலா நாம நடத்துறோம். அதே மாதிரி நல்ல சீனியாரிட்டியா இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அழைச்சு நடத்துறோம். டயட்டிஷியனுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டயபெட்டிக் நாளை ஒட்டி ஸ்பெஷல் டயபெட்டிக் கேர் பத்தின ஒரு சிறப்பு வகுப்பை அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒருத்தரை அழைச்சு நடத்துறோம். இப்ப வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உணவு பதப்படுத்துறதுல இருக்கக்கூடிய ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு டயட்டிஷியனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் கொடுக்கணுங்கிற அடிப்படையில ஒரு வகுப்புக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எதுக்காக இதை சொல்றேன்னா, இதே மாதிரி இப்ப அரபிக் வகுப்புல சார் கொடுத்தது நம்முடைய சிலபஸ் சப்ஜெக்ட். இது தவிர அடிஷ்னலா நாம கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்கு. இப்ப உதாரணமா சார் சொன்னாங்க, கேரளாவா இருந்தா அரபியில பிஎட் கத்துக்கலாம், நமக்கிட்ட அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அரபிக் இந்த டீச்சர் எஜுகேஷன்ல சப்ஜெக்ட் நாலேஜை தவிர டீச்சிங் ஸ்கில்ல பிஎட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ டீச்சிங், அட்வான்ஸ் டீச்சிங் மெத்தடாலஜி, ஆப்ஜெக்ட் டீச்சிங் மெத்தடாலஜி, இது எல்லாமே நாம் இந்த 6 மாத பயிற்சி வகுப்புல மாதத்திற்கு 1 அல்லது 2 பயிற்சி வகுப்புகளை கொடுக்கிறோம். இரண்டாவது, ஒரு ஆசிரியருக்கு கட்டாயமாக உளவியல் தெரியணும். பிஎட்ல சைக்காலஜி பேப்பர் தனியா இருக்கு. அதுல தேர்வு செய்யப்பட்ட தலைப்புகளை தனியாக இந்த ஆசிரியர்களுக்கு நாம சைக்காலஜி பாடப்பகுதியில நடத்த இருக்கிறோம். மூணாவது, மிக முக்கியமா சார் சொன்னாங்க பாத்தீங்களா, வெறும் வார்த்தைகளால் வகுப்பு நடத்துகிற காலம் முடிஞ்சு போயிருச்சு. நீங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதா இருந்தாலும் சரி, இனிமேல் அடுத்த லெவல்ல நாம ஆஃப்லைன்ல வித் ப்ரொஜெக்டரோட பிபிடி பிரசன்டேஷனோட அல்லது விஷுவல் மேக்கிங்கோட நாம வகுப்பை நடத்தினாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாணவர்களை அழைச்சிட்டு போக முடியும். லெட்டர்ஸ கூட நாம இனிமேல் டிஸ்பிளேல கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை நாங்க ஏற்கனவே டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி டிப்ளமா பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த தொழில்நுட்பத்தை எப்படி ஒரு டீச்சர் தன்னுடைய மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்றது, விஷுவலா ப்ரிப்பேர் பண்றது. இப்ப சார் வந்து பிபிடி பிரசன்டேஷன் போட்டாங்க பாத்தீங்களா, இந்த பிபிடியை எப்படி நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்றது, ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, மொபைலை வச்சுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நீங்க தொடர்பான இந்த சொற்களை எப்படி நாம விஷுவலைசேஷன் பண்ணி காட்டுறது. அதை விட முக்கியமான விஷயம், ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டை வைத்துக்கொண்டு இந்த இந்த சப்ஜெக்ட எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆடியோ வீடியோ விஷுவலைசேஷன் பிரசன்டேஷனோட இன்னும் அடுத்த அட்வான்ஸ் லெவலோட கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் 1 அல்லது 2 பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக இந்த 6 மாதங்கள் தர இருக்கிறோம். எனவே நாம் இந்த பயிற்சி வகுப்போடு சேர்ந்து இதர திறன்களையும் கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இந்த பயிற்சி வகுப்பில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு, இப்ப இந்த பாடத்தில் இணைந்திருப்பவர்கள் அல்லது இந்த வகுப்பிற்காக இப்ப நம்ம மத்த கோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களை இன்வைட் பண்ணோம். அதுல சில பேர் வந்திருக்கீங்க. இதுல யாரேனும் ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, சப்ஜெக்ட்ல கேள்விகள் இருந்தா நீங்க இப்ப சார் கிட்ட தாராளமா கேட்கலாம். மியூட் ஆன் பண்ணி கேளுங்க. ஒருத்தர் மட்டும் மியூட் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசி முடிச்சோன்னா மியூட் பண்ணிருங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத், நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத். ஹஜ்ரத், இதனுடைய பேசிக்குடைய கான்செப்ட் சொல்லிட்டியே, ஆனா இந்த கனெக்டிவிட்டி சர்ஃபோட சேர்த்து இந்த இலக்கணத்தோட சேர்த்து எப்படி வந்து வொக்காபுலரியை இணைக்கணும், அதே சமயத்துல வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்குது, இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு தகுந்தாப்புல பதில்களை எப்படி உருவாக்குறது, இதை பத்திலாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா ஹஜ்ரத்? சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். கிம் சார் மியூட் எடுத்துட்டு பேசு. சார் பேசுறது கேக்குதா? ஓகே சார். இல்ல சார், ஏற்கனவே 1/2 hour தான் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு மீட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப உங்களுடைய ரெகுலர் ஃபேக்கல்டி நம்ம லைன்ல இருக்காங்க. இன்ஷால்லா நாளைக்கு வகுப்புல அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
நாம ஒரு ஆசிரியருக்கான திறன் அப்படிங்கிற அடிப்படையை உருவாக்கும் போது, இப்ப ஏற்கனவே சார் உங்களுக்கு நீங்க கேட்ட முதல்ல உள்ள அந்த கனெக்டிவிட்டி பத்தி சார் சொல்லிட்டாங்க. அந்த பகுதியை நாம அதுக்குள்ள கவர் பண்றோங்கிறத ஏற்கனவே சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கான திறன் சொல்லும் போது இது எல்லாமே உள்ளடக்கப்படுறதுதான். ஒரு போர்ஷன் கவர் பண்றது, ஒரு பாடத்தை கட்டமைக்கிறது, ஹவர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம பாடத்தை வந்து பிரிச்சுக்கிறது, ஒரு பாடத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறது, ஒரு தலைப்பை எவ்வளவு நேரத்துக்குள்ளால நம்ம எளிமையா சொல்றது அப்படிங்கிற எல்லா ஸ்கில்லுமே ஒரு ஆசிரியருக்கான பயிற்சிக்குள்ள வரக்கூடியதுதான். நீங்க மதர்சாக்கள்ல வந்து ஓதை பட்டம் பெறக்கூடிய ஆலிம்கள் ஆசிரியரா இருக்கிறதுக்கும், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெற்று ஒரு ஆலிம் பயிற்சி ஆசிரியராக இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா, மதர்சாக்கள்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக, அழகாக, எளிமையாக, அர்த்தத்தோட ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மதர்சாக்களுடைய போக்கஸிங்கா இருக்கும். ஆனா கல்வி நிறுவனங்களில் பயின்று வரக்கூடிய பிஏ, எம்ஏ அரபிக் முடிக்கிறவங்க, அதுக்கு அடுத்த கட்டமா ஆசிரியர் சார்ந்த பயிற்சியை பெறக்கூடியவங்களுக்கு இந்த நோக்கத்தோட சேர்ந்து நாம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ இதே மாதிரி மற்றவர்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு அதுக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு ஏற்றாற் போலதான் ஆசிரியர் பயிற்சியில ஒரு எழுத்த கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைக்கு அந்த மொழியை எப்படி கற்றுக் கொடுக்கணும், சொற்களை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், வாக்கியங்களா ஒரு குழந்தை எழுதுதுன்னா அதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், இந்த கனெக்டிங்கை எப்படி ஏற்படுத்துறது, படிக்கும் போது இருக்கக்கூடிய உச்சரிப்பு கிராமர் உச்சரிப்பை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, அதே எழுதும் போது அந்த கிராமர் எப்படி பயன்படுத்து. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா மென்னொலி அப்படின்னு இருக்கும் இல்லையா, வல்லொலின்னு இருக்கும். வல்லினம் மெல்லினம் இடையினம் தமிழ்ல படிக்கிறோம். இப்ப இத பேசும்போது நாம வல்லினத்தை பயன்படுத்துறோம்னு யாரும் பேசுறது இல்ல, மெல்லினத்தை பயன்படுத்தி பேசுறோம்னு யாரும் பேசுறது இல்ல, இடையினத்தை பயன்படுத்தி பேசுறோம்னு யாரும் பேசுறது இல்ல. ஆனா எழுதும் போது நீங்க ரகரம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல லகரம் தான் பயன்படுத்தணும் இல்லையா, ரகரம் பயன்படுத்துற இடத்துல ரகரம் தான் பயன்படுத்தணும், நகரம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல நகர தான் பயன்படுத்தணும். அப்ப இந்த எழுத்து முறைய கனெக்டிங்ல வரும்போது எழுத்து பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த குறிப்பிட்ட பருவத்துல வரும்போது அதை சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் எவ்வளவு காலத்துக்குள்ள அமைக்கிறது, வீக் ஸ்டூடெண்ட்ஸ அதுக்குள்ளால எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாமே ஒரு ஆசிரியருக்கான பயிற்சிக்குள்ளால வந்துரும். இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்ட் சார்ந்த விஷயத்த நாளைய வகுப்புக்குள்ளால உங்களுடைய பேராசிரியர் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயிற்சி அடுத்த 6 மாதம் உங்களோடு பயணித்து நாங்கள் ஒரு வலிமையான ஆற்றலுடைய ஆசிரியர் பெருமக்களை அரபிக் மொழியில் நிபுணத்துவத்தோடு மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆற்றலையும் உடையவர்களாக உருவாக்கி இந்த சமூகத்துக்கு தருவோம் என்கிற நல்ல நியத்தோடு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அந்த எண்ணத்தை ஈடேற்றி வைக்கட்டும். இந்த பயிற்சி வகுப்பில் இந்த மாத இறுதி வரை அட்மிஷன் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே இந்த பயிற்சி வகுப்பு குறித்து உங்களுக்கு யாரேனும் கூடுதலாக இந்த பயிற்சியை பெற வேண்டும் என்று நினைத்தாலும், இந்த பயிற்சி வகுப்பு இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே பார்த்த விளம்பரத்தில் என்னுடைய தொடர்பு எண் இருக்கும். இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனிலும் விளம்பரம் தொடர்பு எண் அட்மிஷன் கான்டாக்ட் தரப்படும். நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான தொடக்கவை தந்து இந்த திட்டத்தினுடைய ஒரு முதுகெலும்பாக இருந்து அச்சாணியாக இருந்து எங்களுடைய எண்ணத்திற்கு வடிவம் கொடுத்து இப்படி ஒரு வகுப்பை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றி என்ன கற்றுக்கொள்வீர்கள் என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தந்த கிரசன்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அரபியல் துறை தலைவரும் அந்த துறையினுடைய இணை பேராசிரியருமான டாக்டர் அப்துல் ஹயீம் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை சொல்லி மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திப்போம். வகுப்பில் இணைந்தவர்கள் நாளை வழக்கம் போல் முதல் வகுப்பு நாளை உங்களுக்கு துவங்கும். சரியாக காலை 10 மணி வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ஆரிஃபா அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய வகுப்புகளை நடத்துவார்கள். இன்னொரு அழகான தருணத்தில் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பை வல்ல இறைவன் தரட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் அங்க ஆரிஃபா பேசுறாங்களான்னு கேளுங்க. மேம் ஒரு பேசுறீங்களா? ஒரு 2 minutes ஒரு சின்ன அறிமுகம். ஓகே, அவங்க அது السلام عليكم ورحمة الله وبركاته. கேக்குதா? கேக்குது. என் பேர் வந்து ஆரிஃபா ஷமீமா. நான் வந்து பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பிஹெச்டி இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் வந்து பயின்றுட்டு இருக்கேன் பல்கலைக்கழகத்தில். இன்ஷால்லா இந்த கிளாஸ் நாளையிலேருந்து நான் எடுப்பேன். இன்ஷால்லா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த வகுப்பை பற்றி அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்ஷால்லா கிளாஸில் கேளுங்க. ஓகே ரைட் ரைட். ஓகே மேம், மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய அனைவர் சார்பிலும் அன்பான நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறோம். இன்னொரு தருணத்தில் நம்ம எல்லோரையும் ஒன்று கூட்டுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் வல்ல இறைவன் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வரஹ்மத்துல்லாஹி.